எல்லாருக்கும் குட் மார்னிங். இன்னைக்கு மார்னிங் டிஃபன் பார்த்துட்டிங்கன்னா தோசை ஊற்றலான்னு சொல்லிட்டு மாவு கரைச்சி வச்சுட்டேன். இங்கே முட்டை கிரேவி மாதிரி பண்ணிடலாம் தோசைக்கு. என்ன பண்ணுறதுனே தெரியல, கொஞ்சம் நேரம் யோசித்தேன். சரி முட்டை கிரேவி மாதிரி பண்ணிடலாம், மதியத்துக்கு சாப்பாட்டுக்கு இதவே வச்சுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிட்டேன். அதனால முட்டையை வேக வச்சு வச்சுருக்கேன். சிம்பிளாக சூப்பராக சட்டுன்னு ஒரு 10 நிமிஷம் கூட ஆகாது, சீக்கிரமாக ரெடி பண்ணிடலாம். அந்த மாதிரி தான் இன்றைக்கி ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுடலாம். கருவேப்பிலை, பெரிய வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ ஒரு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கேன். இதில் தக்காளி, அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு, இது 3 சேர்த்து பேஸ்ட்டாக பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கழுவி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பச்சை வாசனை போக வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணணும். ஒரு 2 நிமிஷம் நல்லா சுண்டி வரட்டும், அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ தான் பச்சை வாசனை போகும். நல்லா இந்த மாதிரி நல்ல பபிள்ஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சு, பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ குழம்பு மிளகாத்தூள் தான் இதில் சேர்த்துருக்கேன். நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த சமயம் தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன். இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ முட்டையை சேர்த்துக்கலாம். 2 கட் பண்ணி வச்சுருக்கேன். ஐயோ கலரு எப்படியோ தெரியுது. முட்டையை சேர்த்துக்கலாம் ஒவ்வொன்றா. 2 அப்படி மேலே மல்லித்தலையை லைட்டாக தூவி விட்டுருவோம். அவ்வளோதான். ஒரு 2 நிமிஷம் இதே மாதிரி கொதிச்சுட்டு இருந்துச்சுன்னா எல்லாமே மிக்ஸ் ஆயிரும். இப்போ எடுத்து பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அழகாக சூப்பராக பார்க்குறதுக்கே கலர்ஃபுல்லாக சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ தோசை ஊற்றி சாப்பிட வேண்டியதான், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.